இது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. போன வாரத்தில் இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, இது ஒரு இம்போர்ட் டிரான்சாக்ஷன். 8 லட்சம் போடுறது பதிலாக 80 லட்சம் போட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் அதிகமாக போட்டு வந்துச்சு. யாரையுமே கம்பெனியில் அதை கவனிக்கலை. அசஸ் பண்ணியாச்சு, டியூட்டி கட்டியாச்சு. பொருளும் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. கிளியரன்ஸ் ஆன பிறகு அதை கவனிக்கிறாங்க. இன்வாய்ஸ் தவறுதலாக போட்டிருக்காரு யார், பையர். உடனே பையரை தொடர்பு கொள்கிறாங்க. ஆமாம் தெரியாமல் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமாச்சாரத்தில், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ளையர் வந்து தவறு பண்ணியிருக்காரு, ராங் கமர்ஷியல் இன்வாய்ஸ் அனுப்பியிருக்காரு. இம்போர்ட்டர் சைட்லேயும் வந்து இன்வாய்ஸ் வேல்யூ கரெக்டாக வெரிஃபை பண்ணல. கஸ்டம் புரோக்கர் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறாங்க. கஸ்டம்ஸில் அசஸ்மெண்ட் ஆகுது, டியூட்டி பே பண்ணியாச்சு, அவுட் ஆஃப் சார்ஜ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தவறை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு இம்போர்ட்டோட என்ன கொஸ்டின் வரும்னா, கஸ்டம்ஸ் தான் முழுக்க அசஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட், அதை பற்றி கேள்வியே இல்லை. கூட்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. நிச்சயமாக இதை வந்து ஜுனைன் எரராக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக பண்ண முடியும். இந்த இடத்துல தான் நமக்கு செக்ஷன் 149 ஒன்று இருக்குது. இதில் என்ன சொல்லுதுன்னா, இம்போர்ட் ஃபைல் பண்ணும்போதே இது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையில் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த இன்வாய்ஸ் ஃபாரின் சப்ளையர் கரெக்டட் இன்வாய்ஸ் வாங்கணும். சப்ளையர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஏன் தவறுதலாக நடந்ததுன்னு கேட்கணும். அந்த மெயில் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் அதையும் கேட்டு வாங்கணும். நம்ம ஏதோ பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்லை ஏதோ ப்ரைஸிங் டாக்குமெண்ட் இருந்தால் அதையும் நம்ம வச்சு அமெண்ட்மெண்ட் வந்து கேட்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, முதல்ல இந்த பில் ஆஃப் என்ட்ரியை ரீஅசஸ் பண்ணணும். ரீஅசஸ் பண்ணால் மறுபடியும் இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, இது கம்மி ஆகணும்னு சொல்லி இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரீஅசஸ்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு நமக்கு வந்து ரீஃபண்டுக்கு வரும். ரீஃபண்ட் வரும்போது தான் முக்கியமானது ஒன்று இருக்குது. இது எல்லாமே முடிஞ்சிடும். ரீஃபண்ட் வரும்போது இந்த டிஃப்ரென்ஸ் இன் டியூட்டி இருக்குது இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் இன் டியூட்டி வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி, ஐஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்கும். என்ன நான் அட்வைஸ் பண்ணேன்னா, அந்த ஐஜிஎஸ்டி நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மீதி இருக்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி தான். இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு மட்டும் நம்ம ரீஃபண்டு போகும்போது அன்ஜஸ்ட் அண்டிஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த வேல்யூ வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த பார்ட்டிக்கு அவர் விற்கும்போது வாங்குறவர் அந்த பணத்தை கொடுத்துருக்கூடாது. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 தடவை அவர் சம்பாதிக்கக்கூடாது. அதுதான் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணோம்னா நிச்சயமாக வந்து ரீஃபண்ட் நமக்கு கிடைக்கும். என்ன கொஞ்சம் நாள் ஆகலாம், பரவாயில்ல. இதில் முக்கியமான 3 விஷயங்கள் நமக்கு வருது. முதல்ல எது வந்தாலும் முதல்ல இம்போர்ட்டர் சைடில் கமர்ஷியல் இன்வாய்ஸை செக் பண்ணணும். ஒருத்தருக்கு 2 பேர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் கஸ்டம்ஸ் பண்ணால் கூட டிக்ளேர்டு வேல்யூ தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நமக்கு இருக்கலாம். 3வது, அவுட் ஆஃப் சார்ஜ் வாங்கினாலும் தவறு இருந்தால் லீகல் ரெமிடி, அதாவது நமக்கு ஆப்ஷன் வந்து அவைலபிள். அதாவது இதில் என்ன சொல்ல வரோன்னா, இதில் கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் ப்ராப்ளம் கிடையாது, மிஸ்டிக்ளரேஷன் ப்ராப்ளம் கிடையாது, ஃப்ராடு கிடையாது, ஒரு ஜெனுயின் எரர். எல்லாருமே மனுஷங்கள் தானே, டு எரர் இஸ் ஹியூமன். அதனால் இந்த மாதிரி ப்ரொவிஷன் செக்ஷன் 149 ப்ரொவிஷனை தெரிஞ்சுக்கிறதும் ரீஃபண்ட் தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம நிச்சயமாக இந்த பணத்தை திருப்பி வாங்க முடியும். தேங்க்யூ.